வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகி லட்டு. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதை இப்ப நல்லா பொடி பண்ணிக்கலாம். வெல்லம் இங்க ரெடி. அடுத்ததா ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விடுங்க. இதுல இப்ப நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு மூணையும் வறுத்து எடுக்க போறோம். எல்லாமே ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. இதோ பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம ராகி மாவை வறுக்க போறோம். ஸோ இந்த பருப்பு வறுத்த நெய்யையே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமா அடிஷ்னலாக வேணா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு ராகி மாவை இதோட சேர்த்து நல்லா வறுக்கணும். ராகி மாவு வறுக்க வறுக்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதோட இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அண்ட் நீங்கள் பொடிச்சு வச்சிருக்கிற வெல்லம் இதையும் சேர்த்து நல்லா வதக்க போறீங்க. இந்த வெல்லம் மெல்ட் ஆகவே லட்டு பிடிக்கிற அளவுக்கு இந்த மாவு ரெடி ஆகிடும். அடுத்ததாக நீங்கள் வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் இதோட சேர்த்துருங்க. இதோட 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணலாம். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். பால் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக பிடிக்க வரும். பட் என்னன்னா நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. எதுக்கும் நீங்கள் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி பாருங்கள். பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா பால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதும் இதை உருண்டைகளாக்குங்க. ரொம்ப ஹெல்தியான ராகி உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.